அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் VPN பயன்படுத்தினா நம்மளை கைது செஞ்சுருவாங்களா, இல்லை அபராதம் விதிக்கப்படுமா? சோசியல் மீடியாவில் சொல்றது எல்லாம் உண்மையா? சவுதி அரேபியாவோட VPN தடை சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. VPNங்கிறது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அதாவது நம்ம செய்கிறத ப்ரைவேசியாக ஒரு சேஃபாக வச்சுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் VPN. நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கனெக்ஷனை மறைச்சு வேற ஒரு நாட்டில் இருக்கிறதா காட்டக்கூடியது. இப்படி பயன்படுத்துகிற இந்த டெக்னாலஜிக்கு தான் VPN சொல்லுவாங்க. சவுதி அரேபியாவில் VPN சட்டப்படி தடைதானா? இப்போ இந்த முக்கியமான கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் VPN முழுமையாக தடை செய்யலை. இந்த VPN பற்றி சவுதி அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்துகிற VPN ஒரு கம்பெனியோட ப்ரைவசிக்காகவோ இல்லை ஒரு IT டிபார்ட்மெண்ட் கம்பெனியோ இல்லை பேங்க்கில் சேஃப்டிக்காண்டி யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுற VPN இருந்தால் அது கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தவறும் இல்லை. அதே சமயத்தில் அந்த VPN பயன்படுத்தி சட்ட விரோதமான இளையத்தனங்களை பார்வையிடுறதோ, கவர்மெண்ட்டுக்கு எதிரான சதித்திட்டங்களை செய்கிறதோ, அரசினோட சைபர் லாக்கு எதிரான சில விஷயங்களை செய்கிறது சட்டப்படி தப்பு. எங்கே VPN பயன்படுத்தினா அது பிரச்சனையாக வரும். VPN பயன்படுத்தி ஆபாச படங்கள் பார்த்தா அது தப்பு. சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட இல்லீகல் சைட்டை VPN வச்சு ஓப்பன் பண்ணால் அது தப்பு. ஃபேக்கான ஆக்டிவிட்டிக்காண்டி நீங்கள் VPN பயன்படுத்தி சில பேரை நீங்கள் சைபர் கிரைம், அதாவது ஏமாற்ற முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது தப்பு. இது போன்ற செயல்களில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சைபர் கிரைம் லாக்கு கீழே இதுக்கான தண்டனை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த தண்டனை அபராதமாகவோ இல்லை சட்ட நடவடிக்கையாகவோ இல்லை கைது பண்ணி ஜெயிலில் போடக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனை வரலாம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, VPN பயன்படுத்துறது தப்பு கிடையாது. VPN எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அது தவறு தீர்மானிக்குது. VPN பயன்படுத்தினா கைது செய்யப்பட்டுருவாங்க, மொபைலை வாங்கி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களே தவிர இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த செயலையும் கவர்மெண்ட்லேருந்து ஈடுபட்டது இல்லை. கண்டிப்பாக சவுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சவுதி சட்டத்தை மதிக்கணும். இங்கே VPN தடை அப்படின்னு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்மளும் பின்பற்றுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்மளோட பாதுகாப்பு தான் முக்கியம். நம்ம சொல்கிற எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கே இருக்கிற அதிகாரிங்க இருக்க மாட்டாங்கங்கிற பட்சத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து அதை பயன்படுத்துகிற காட்டிலும் அது பயன்படுத்தாமல் இருக்கிறதா சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.